بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாத தொடர் சொற்பொழிவினுடைய 3வது நாளிலே நாமெல்லாம் இருந்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் சொற்பொழிவிலே இறையச்சம் சம்பந்தமான செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே தொடர்ச்சியாக இறையச்சம் சம்பந்தமாக இறுதியாக நாம் பார்த்தது இறையச்சத்தினுடைய இலக்கணம் என்ன, அல்லாஹ்வை அஞ்சுவது என்றால் எப்படி அஞ்சுவது. ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறைவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், ஹக்கத்து காத்திஹ், இத்தகுல்லாஹ் ஹக்கத்து காத்திஹ், அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எப்படி அஞ்சணும்? அஞ்ச வேண்டிய முறையில், எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எப்படி அஞ்சுவது, அதனுடைய இலக்கணம் தான் நோன்பு. அந்த நோன்பின் மூலமாக எவ்வாறு இறைவனை அஞ்ச வேண்டும் என்ற அந்த பயிற்சி நமக்கு கிடைக்கிறது என்கிற செய்தியை நாம் இறுதியாக பார்த்தோம். அதில் நாம் ஒருவர் தனிமையிலே இருந்த நேரத்தில் கூட இறைவன் தடுத்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இதை அல்லாஹ் இந்த நேரத்தில் ஹராமாக்கியிருக்கிறான், ஹராமாக்கியிருக்கிற இந்த செயலை நான் தனிமையில் இருந்தால் கூட எனக்கு செய்ய வாய்ப்பு கிடைத்திருந்தா கூட நான் செய்ய மாட்டேன், அல்லாஹுக்கு தெரியாமல் நான் செய்ய முடியாது. எந்த இறைவன் இதை ஹராமாக்கியிருக்கிறானோ அந்த இறைவனுக்கு தெரியாமல் நான் எப்படி நான் செய்ய முடியும் என்ற அந்த உணர்வு வருதா இல்லையா? இந்த உணர்வு தான் இறையச்சம். இந்த இறையச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயமாக நமக்கு நோன்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறையச்சம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறையச்சத்தை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறான் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் இறையச்சம் சம்பந்தமாக அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக சில வசனங்களை மட்டும் இந்த தருணத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஒட்டுமொத்த மனிதர்களையும் கூப்பிட்டு சொல்கிறான். எந்த அளவுக்கு? இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்சா. இந்த வசனம் இருக்குது, இது ஒட்டுமொத்த அகில உலக மக்களுக்கும் உள்ள அறிவுரை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், மற்ற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த வசனத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், ஒட்டுமொத்த மக்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து மாந்தர்களையும் அழைத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம். என்ன விளங்குதா? ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நீங்கள் எல்லாம் யாரால் எப்போது எப்படி நீங்கள்லாம் உருவாகி இருக்கிறீங்க, உங்களை நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம். அப்படி சொல்லிட்டு உங்களில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, அடையாளப்படுத்துவதற்காகத்தான் உங்களை பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கினோம் என்று சொல்லிட்டு, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நீங்கள் எத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், நீங்கள் பல்வேறு நிறத்தை உடையவர்கள் இருக்கலாம்,
கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களாக, பல்வேறு கோத்திரங்கள் குலங்கள்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி உள்ள நபர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே வசதி படைத்த பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், அல்லது ஏழைகளாக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் யாரு? உங்களெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் உருவாக்கியிருக்கிறோம். உங்களை அடையாளப்படுத்தி எதுக்கு இந்த பிளவு? இந்த ஒவ்வொருத்தங்களுக்கு கலரில் வேறுபாடு, ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபாடு, இந்த மாதிரி பல மொழி பேசுறது, பல கோத்திரங்கள், இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் எதற்குனா உங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமம் என்கிற அந்த சமத்துவ கொள்கையை என்ன செய்யறான்? அல்லாஹ் போதிக்கிறான். இதையெல்லாம் போதித்துட்டு இறுதியாக சொல்றான், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறார்களோ, யார் இறைவனை அதிகமாக அஞ்சி வாழ்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். உங்களை சிறந்தவங்க இருக்கிறாங்க. நீங்க எத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தாலும் இறைவனுடைய முன்னிலையில் நீங்கள்லாம் ஒரு தாய் மக்கள் தான். எல்லாரும் சமம். ஒரு தாய் தந்தையில தான் உங்களை படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு தாய் தந்தையில படைச்சிருந்தா எல்லாரும் யாரு? ஒரு தாய் புள்ள தான். நீங்க எல்லாம் எல்லாரும் சமமானவர்கள் தான், எல்லா சகோதரர்கள் தான். இருந்தாலும் உங்களில் என்ன பிறப்பின் அடிப்படையில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த ஒரு தீண்டாமை என்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக எத்தனை வன்முறைகள், ஒவ்வொரு நாட்டிலும் இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த ஒழிக்க முடியல. இன்னைக்கு பல்வேறு நாடுகள் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தீண்டாமை இல்லையா? இன்னைக்கு வந்து உலகளாவிய லெவலில் நீங்கள் மேற்கத்திய நாடுகள் பெரிய நாங்கள் அறிவின் உச்சகட்டம்ங்கிறாங்க. பெரிய நாங்கள் தான் நாசாங்கிற மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையத்தை வச்சிருக்கிறோம். இதன் மூலமாக பல்வேறு செயற்கை கோள்களை பல கோள்களுக்கு விட்டுருக்கிறோம். பல்வேறு கோள்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வளிமண்டலத்தில் செயற்கை கோள்களை நிறுவி இருக்கிறோம் என்றெல்லாம் அறிவின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட இந்த தீண்டாமை ஒழிக்க முடிஞ்சதா? அங்கேயே தீண்டாமைகள் கொடிகட்டி பறக்குதே. கருப்பரா வெள்ளையரா? கருப்ப உயர்ந்தவனா வெள்ளையன் உயர்ந்தவனா? வெள்ளையனை விட கருப்பன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் அங்கே நடக்கக்கூடிய கருப்பர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள், எவ்வளவு விதமாக அவர்கள் அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு ஹோட்டலில் போனால் கூட நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்று. இந்தியாவில் உள்ள கிராமத்தில் இல்லை, நாங்கள்லாம் படிப்பினுடைய அறிவின் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட என்ன செய்கிறாங்க? ஒரு கருப்பர்கள் வந்தால் அவர்களுக்கு தனியாக ஒரு டீ கிளாஸாக இருந்தால் கூட, அதாவது ஒரு ஹோட்டலில் தண்ணீர் குடிப்பதற்காக வைப்போமே கிளாஸு, அதாக இருந்தால் கூட அந்த கிளாஸில் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க? தீண்டாமை. கருப்பர்களுக்கு ஒரு விதமாக பிளேட்டு, அவங்களுக்கு ஒரு விதமான அந்த குவளை, வெள்ளையர்களுக்குன்னு அவங்களுக்கு உயர்ந்த தனம், அது ஒரு தனமான ஒரு விதமான குவளை என்று சொல்லி அதில் கூட இரட்டை குவளை முறைகள் அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளை இனத்தை, அதாவது வெள்ளைக்காரராக கருதப்படக்கூடிய வெள்ளை நிறத்தை உடைய ஒரு காவலர் கருப்பு நிறத்தை உடைய ஒரு மனிதரை எந்த அளவுக்கு துடிக்க காலால் மிதித்து அவரை கொலை செய்தார் என்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்து ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது. இது இப்போது நடந்த சம்பவம் மட்டுமல்ல, இது மாதிரி நீங்கள் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான சம்பவங்கள் கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது. கருப்பினத்தவர்கள் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கும் இவர்களுடைய இந்த தீண்டாமை கொடுமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவம் உலகளாவிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, இங்கேயும் நம்ம பார்க்குறோம் மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு. இலங்கையில் நடந்த பல்வேறு போர்கள் நடந்துச்சு. தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் போர் நடக்குது. இதெல்லாம் எதனால? சிங்களர்கள் தமிழர்களை இழிவா பார்க்குறான்னு என்ன காரணம்? ஏன் மொழி தான் சிறந்தது. அங்கெல்லாம் அது போன்ற பல நாடுகளில் பார்த்தா மொழி வெறி. எந்த மாதிரி இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலேயும் அது மாதிரி நடக்குது. ஒரு நம்மெல்லாம் சொல்கிறோம் இந்தியர்கள் எல்லாம் சகோதரர்களுங்கிறோம். நம்மளுடைய சொந்த நாட்டாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்குது. இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு இந்தியர்கள் அனைவரும் சகோதரன் சொல்கிறாங்க. ஏட்டளவில் இருக்குது, எழுத்தில் இருக்குது, ஸ்கூலில் படித்து கொடுக்குறானே தவிர செயலில் வரலையே. செயலில் அது நம்ம வழிகாட்டலில் வரல மாட்டுதே. எந்த அளவுக்குன்னு பார்த்தா இங்கே விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அவன்கிட்டேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், வருஷம் இந்த பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கும். எப்போல்லாம் வறட்சி தமிழ்நாட்டுக்கு ஏற்படுதோ
அப்போவெல்லாம் இந்த பிரச்சனை வரும். எப்படி? கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்க, காவிரி நீரை கொஞ்சம் திறந்து விடுங்க, அவன் அடைச்சி வச்சிருக்கான், அதை திறந்து விட மாட்டேங்கிற பல்வேறு பிரச்சனை. ஏன் என்ன பண்ணலாம்? சகோதரன் தானப்பா, சகோதரன் விவசாயம் பண்ண முடியாம அவன் வறட்சியில வாடிக்கிட்டு இருக்கிறான், தவிச்ச வாய்க்கு தண்ணி தானப்பா கேட்குறான் அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டேன். ஏன்? அவன் வேற நான் வேற, அவன் தமிழன் நாங்கள் கன்னடன், அந்த இது வருதா இல்லையா? அது மட்டும் இல்லை, அதனால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அங்கிருந்து கர்நாடகாவில் இங்கே வந்த வாகனங்கள் உடைக்கப்பட்டது, இங்கிருந்து அங்கே போன வாகனங்கள் உடைக்கப்பட்டது, கர்நாடகாக்காரவங்க இங்கே கடை வச்சிருந்த அவர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டது, அங்கே அவர்கள் நம்ம தமிழர்கள் யாரும் கடை வைத்திருந்தால் அவர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்ட எத்தனை பிரச்சனை வந்துச்சு. இந்தியாவில் நடந்துச்சு இது மாதிரி எத்தனை சம்பவங்கள், இப்படியான தீண்டாமைகள் பல்வேறு ஊர்கள், பல்வேறு நாடுகளில் இதன் மூலமாக மொழிவெறியின் அடிப்படையிலேயே பல்வேறு போர்கள் நடந்தது. அதே மாதிரி பிறப்பின் அடிப்படையில் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பிரித்து, எந்த அளவுக்கு நான் உசந்தவன் நீ தாழ்ந்தவன், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இப்படி சமுதாயத்தை கூறு போட்டாங்களா இல்லையா? சமுதாயத்திலேயே இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் கீழ்த்தரமானவர்கள், அதாவது இவர்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், உயர்ந்த சாதி என்று சொல்லி பிறப்பின் அடிப்படையிலேயே சமுதாய மக்களை கூறு போட்டு உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்களை எவ்வளவு கொடுமைகள் படுத்தினார்கள். மறுக்க முடியுமா? நமது பகுதிகளில் நம்ம வாழக்கூடிய தமிழகத்தில் கூட சில கிராமங்களில் உயர்ந்த வர்க்கத்தினர் என்று கருதப்படக்கூடிய சில நபர்கள் வசிக்கக்கூடிய சில தெருக்கள் இருக்கும். அந்த தெருக்களில் பார்த்தீங்கன்னா 5 அறிவு படைத்த சில மிருகங்கள், நாய், பன்றி, ஆடு, மாடு, இந்த மாதிரி சில மிருகங்கள் கூட அந்த தெருக்களில் நடமாடலாம். விலங்குதா உங்களுக்கு? அந்த தெருக்களில் 5 அறிவு படைத்த நாய், பன்றி போன்ற விலங்குகள் இருக்குதே, அந்த மாதிரி விலங்கினங்கள் நடமாடுவதற்கு கூட அனுமதிப்பார்கள். ஆனால் இவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்படக்கூடிய 6 அறிவு படித்த மனிதனை அந்த தெருவில் நடமாடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நீ வரக்கூடாது, நீ எங்க தெருவில் கூட நடமாடக்கூடாது என்ற ஒரு நிலை தமிழகத்திலே பல்வேறு கிராமங்களில் இருந்ததா இல்லையா? தீண்டாமை சுவர்கள் எழுப்பப்பட்டதா இல்லையா? இதெல்லாம் தாழ்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்டவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இதுதான் உயர்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இவர்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லி தடுப்பு சுவரை கட்டுன்னு சொல்லி கட்டினார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள், எத்தனை இரட்டை குவளை முறைகள், டீ கடையில் இரட்டை கோலமலை. அவன் அமெரிக்காவில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல அப்படி பண்ணானா, இவ கிராமத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் கூட இரட்டை குவளை முறையை அறிமுகப்படுத்தி இவர்களுக்கு ஒரு தனி டம்ளர், அவங்களுக்கு ஒரு தனி டம்ளர். டம்ளர்லாம் கிடையாது, இப்போ அது யூஸ் அண்ட் த்ரோங்கிற கப்பு இருக்குது, எல்லாரும் பொதுவாக கொடுத்துட்டு போயிடறாங்க. சில கிராமங்களில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், அதை சில பேர்கள் கண்கூடாக பார்த்தாலும் கொதிச்சு போனாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காவுடைய கொட்டாங்கச்சி சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதை என்ன செய்வாங்களாம், அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அதை எடுத்து கொண்டு இவர் நீட்டணுமா மாஸ்டர்கிட்ட, டீ கடை மாஸ்டர்கிட்ட. அவர் அதில் டீயை ஊற்றுவாராம், இவர் குடிச்சிட்டு போகணும். இப்படியெல்லாம் இருந்திருக்குதுங்க. இப்போ பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக பல்வேறு சீர்திருத்த கருத்துக்கள் திராவிட மக்கள் மத்தியில் அது இப்போது தமிழக மக்கள் மத்தியில் நிறைய அது ஊன்றின பிறகு இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகத்தான் பெரியார் போன்றவர்கள்லாம் தோன்றினார்கள். மதமே இல்லை, கடவுளே இல்லை என்றெல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்ததுக்கு காரணமே இந்த தீண்டாமை தானே. இந்த தீண்டாமை கொடுமை இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? 1980களில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் மீனாட்சிபுரமாக இருந்த ஒரு ஊரே ரஹ்மத் நகராக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஊரே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. என்னென்னு விளங்குதா உங்களுக்கு? ரஹ்மத் நகராக இன்னைக்கு இருக்குது நெல்லை மாவட்டத்தில் மீனாட்சிபுரம்ங்கிற அந்த ஊரில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே போய் அத்தனை அரசாங்கம் போய் நிற்கிது, ஒட்டுமொத்த அத்தனையுடைய ஆட்சியாளர்களும் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் போய் கெஞ்சினாங்க, உங்களுக்கு என்ன சலுகை வேணும், என்ன வேணும், எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம், ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த சலுகையும் எங்களுக்கு வேணாம், நீ என்னத்தை தந்தாலும் சரி, அரசாங்கத்தில் என்ன சலுகைகள் எங்களுக்கு தந்தாலும் சரி, எதுவும் எனக்கு தேவையில்லை, எந்த பணமும் எங்களுக்கு தேவையில்லை, எந்த பொருளாதார எதுவுமே எந்த வசதியும் எங்களுக்கு தேவையில்லை. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தெருவிலே நடமாடும் போது தலை குனிந்து நடமாடி கொண்டிருந்தோம். ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் எங்களால் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலை. இன்றைக்கு
உண்மையான சுயமரியாதை எது என்பதை நாங்கள் கண்டுகொண்டு விட்டோம். இன்றைக்கு தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையை, ஒரு சமத்துவ கொள்கையை போதிக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம். ஒரு காலம் இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கும் இஸ்லாத்தை நோக்கி, இன்னைக்கும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இது மாதிரி தான் உலகளாவிய அளவில் இந்த சமத்துவ கொள்கைக்காகவே இஸ்லாத்தை நோக்கி அலையலையாக வந்தார்கள். இதை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்துல ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து இந்த சமத்துவ கொள்கை போதிக்கிறான். மனிதர்களே, நீங்கள்லாம் யாரு? நீங்கள் எல்லாம், நீங்கள் என்ன மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்தவர்கள் தான், ஒரு தாய் தந்தையிலிருந்தே பல்கி பெருகியவர்கள் தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லிட்டு, இதுல நீங்க உங்களே சிறந்தவரை நீங்க சொல்றதா இருந்தா, ஒரு நபரை நீங்க சொல்லிக்கலாம், உங்களை சிறந்தவரை நீங்க சொல்றதா இருந்தா எதை வைத்து நீங்கள் சொல்லலாம்னு சொன்னா, அல்லாஹ்வை அஞ்சுவதை வைத்து சொல்லிக் கொள்ளலாம். நான் சிறந்தவன் ஒருத்தன் நம்புறானா, நீ உண்மையிலேயே ஒவ்வொருத்தனுக்கு கேட்டுக்கிற வேண்டியதுதான். அல்லாஹ்வை அடுத்தவன் அஞ்சுறானா இல்லைன்னு அவனோட வெளிப்படையான செயலை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரியும்ல, நம்ம அல்லாஹ் அஞ்சுறோமா, உண்மையில அஞ்சு நடக்கிறோமா, இல்லை நம்ம அஞ்சாமல் நம்ம எவ்வளவு சேட்டைகள் பண்றோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல உரசி பார்த்தா தெரிஞ்சிரும்ல. அதை வைத்து நம்ம தீர்மானிச்சுக்கலாம் நம்ம சிறந்தவனா இல்லையாண்டு. விளங்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், இறைவனை யார் அஞ்சு நடக்கிறார்களோ, யார் அதிகமாக இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர். அப்ப நாம அந்த சிறந்தவர் பட்டியலில் வரணுமா, நம்ம என்ன செய்யணும்? உலக மக்களிலேயே சிறந்தவர்களாக நாம் கருதப்பட வேண்டும் என்றால் பணத்தில் நம்ம சிறந்தவராகணும்னு ஆசைப்படக்கூடாது. எல்லாரோடையும் நம்மள்ட்ட காசு இருக்குதா, பங்களா இருக்குதா, கார் இருக்குதா, அதுல இருக்கு, அதுல எல்லாம் பகட்டுல எல்லாம் உலக அந்த ஆசைகளை சிறந்தவர்களாக வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படக்கூடாது. அதாவது அதெல்லாம் இந்த உலகத்து தேவைகளை நம்ம பெருக்கிக் கொள்ளும். அது மார்க் அடிப்படையில் அல்லாஹ் தந்தான் என்றால், அல்லாஹ் அனுமதித்த வகையில் நம்ம பொருளாதாரத்தை ஈட்டு நம்ம சம்பாதித்து அல்லாஹ் நிறைய செல்வங்களை நமக்கு தந்து அந்த மாதிரி ஏற்படுத்திக்கலாம். ஆனால் ஒருவனுடைய ஆசை, நான் சிறந்தவன், காசு பணம் வந்துட்டதுனால அவன் சிறந்தவன் ஆயிட முடியுமா? ஒருவனை விட ஒருத்தன் பொருளாதாரத்தில் மேம்பட்டதுனால அவன் ஏழ்மையா இருக்கிறவனை விட சிறந்தவன் ஆயிட முடியும். சிறந்தவனுங்கிறது எப்போ ஆக முடியும்? இறைவனை அஞ்சுவதை வைத்து தான். தன்னை ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கிறான், அவனை விட ஒரு ஏழையா இருக்கக்கூடியவன், வறுமையில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ் அதிகம் அஞ்சினான்னு சொன்னா, அல்லாஹ்வின் பார்வையில் யார் சிறந்தவர்? காசு பணம் உள்ளவனா அல்லது ஏழ்மையா இருக்கிற அந்த கஞ்சிக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாண்டு, அந்த மாதிரி இருந்து கொண்டே அல்லாஹ் அதிகமாக அஞ்சினான்னு வச்சுக்கிறங்க, அவன் தான் சிறந்தவனா இருப்பான் அல்லாஹுடைய பார்வையில். அப்போ நம்ம என்ன பார்க்கணும் என்றால், இதுல எவ்வளவு பெரிய ஒரு தீண்டாமைக்கு ஒரு மருந்தையும் அல்லாஹ் போதிக்கிறான். எந்த மனிதனும் போட்டி பொறாமை எல்லாம் எதனால அங்கே ஏற்படுது? தன்னை விட இவன் சிறந்தவன் ஆயிடக்கூடாது. அதானே எல்லாத்துக்குமே மரணாட்டியே கொடுக்குது இஸ்லாம். எல்லா விதமான தீண்டாமைக்கு முற்றுப்புள்ளி வைக்குதா இல்லையா? நம்ம ஸ்கூலில் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது புத்தகத்தில் நமக்கு அந்த புத்தகத்தினுடைய அந்த ஒரு முதல் பக்கத்தை திறந்ததுமே நமக்கு இருக்கும் இந்த தீண்டாமைக்கு எதிரான வாசகங்கள்லாம் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், இப்படியெல்லாம் சொல்லி தந்தாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து நம்மளும் எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் அதை கடைபிடிச்சோம்? தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு எத்தனை பேர் அதை விட்டு விலகினார்கள்? அது ஒரு மனித தன்மையற்ற செயல், மனிதநேயம் இல்லாத செயல், ஈவு இரக்கமற்ற செயல்னு நம்ம ஸ்கூலில் படிச்சு தந்தாங்களே, அதை செயலில் காட்டினாங்களா? படித்தவர்களே பல பேர் நபர்கள் நான் பெரிய உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் சொல்லி சாதியை வைத்து, இப்போது சமீபத்தில் நடந்த சாதிய படுகொலைகள் எத்தனை பார்க்குறோமா இல்லையா? சமீபத்தில் கூட படுகொலைகள் நடந்திருக்கிறது. இந்த பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், என்ன நான் தான் படித்தவன் நீலாம் படிக்காதவன், இப்படியெல்லாம் எவ்வளோ இழிவுபடுத்தக்கூடிய நிலை. என்னமோ இவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் இவங்களுக்கும் அறிவு கூடின மாதிரியும், காசு பணம் கொஞ்சம் குறைவாக ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன்லாம் இவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரை கருதுறான்னு அவன்லாம் அறிவுல குறைஞ்ச மாதிரியும் இப்படிலாம் பார்க்குறாங்களா இல்லையா? இவர்கள்லாம் சிறந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் சமந்தான்ப்பா. இன்றைக்கி பாருங்கள், இது அறிவுபூர்வமாக கூட சயின்டிஃபிக்காக கூட நிரூபிக்கப்பட்ட விஷயந்தான். இப்போது இன்றைக்கி உலகத்தில் எத்தனை கோடி இன்றைக்கி இருக்கிறோம்? ஒரு 800 கோடி இந்த உலகத்தில் இருக்கிறோம்னு சொல்கிறோம். 800 கோடி 700 கோடி இருக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை கோடி மக்கள் வசித்தாங்களா? நீங்கள் அப்படியே கொஞ்ச நாளைக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி போய் பாருங்கள், இந்த 700 கோடி 800 கோடி இருக்குமா மக்கள் தொகை? 500 கோடியாக இருந்திருக்கும்.
அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 300 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போய் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி இருந்திருக்கும். உலக மக்கள் தொகையிலேயே 100 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 1 கோடி இருந்திருக்கும். அப்படியே போங்க 50 லட்சம், அப்படியே போங்க 50,000, 5000, 50, என்ன 50, அப்புறம் 5, அப்படி 2, கடைசியில் எங்கே போய் முடியும்? அந்த 2 பேரில் தான் போய் முடியும். இப்படி தானே ஆரம்பிக்குது. குரங்கிலிருந்து மனிதன் உருவாகினான் பரிணாம அடிப்படையில்னு சொல்லுவாங்க, டார்வினுடைய தத்துவம்னு சொல்லுவாங்க. அது அறிவியல் அந்த ஆய்வுலேயே அது வந்து பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கும் அது அறிவுபூர்வமாக இல்லை என்று விஞ்ஞானிகளை என்ன செஞ்சிட்டாங்க, அறிவியல் சார்ந்த அறிஞர்களே அதை வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கோட்பாடை குரங்கிலிருந்து மனிதன் வந்தானுங்கிறது வந்து பரிணாமம் என்று சொன்னால் இன்றைக்கு உள்ள குரங்கு மனிதன் ஆயிருக்கணும். அப்போ அது வந்து அறிவுபூர்வமாக அது வந்து பொருந்தாதுன்னு சொல்லி எவனோ சொன்ன அந்த கருத்து வந்து சில பேர்கள் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தால் கூட அது அறிவுபூர்வமானது இல்லை. அப்போ உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்ன? ஒரு தாயிலிருந்து தான் அனைவரும் பிறந்தார்கள். அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்பிரிக்க தாயிடமிருந்து தான் உலக மக்கள்லாம் பல்கி பெருகினார்கள் சொல்கிறாங்க. அப்போ என்ன விளங்குதுன்னா, ஒரு தாய் மக்கள், அதுதான் இறைவன் சொல்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை நாங்கள் பல்கி பெருகச் செய்தோம், அதிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ நம்மள உலக மக்களிலேயே சிறந்தவர்களாக நாம் கருத வேண்டும் என்றால் நாம் கருதலாம். எப்போ கருதலாம்? நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்பதை நாம சுய பரிசீலனை செய்யணும். நாம் எந்த அளவுக்கு உண்மையிலே இறையச்சத்தோடு இருக்கும், இறையச்சத்தோடு இருந்தோம்னா, இறைவனை அஞ்சு நடந்தோம்னா நம்ம தான் சிறந்தவர்கள். விளங்குதா? ஆக இதை நாம் அடிப்படையாக முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவனை அஞ்சுவது வந்து மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமானது, அதுதான் இறைவனிடத்திலேயே உலக மக்களே சிறந்த ஒரு பட்டியலில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய வகையில் இதே மாதிரியான வசனங்களில் சில வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ சூரத்து நிசா 4வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, ஒரே ஒருவரிலிருந்து உங்களை படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் விளங்குதா? யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்தானே அந்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த உங்களை படைச்சது மனிதர்களாக உருவானது கிடையாது. அவங்களா சில பேர் சொல்கிறாங்கல்ல, எப்படி இந்த டார்வின் தத்துவத்தை சொல்கிறாங்களோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கிட்டாங்க, அது இயற்கையிலே அப்படியே வந்தது, அதுவாக அப்படியே முளைச்சிக்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது. அல்லாஹ் தான் சொல்கிறான், உங்களை ஒருவரிலிருந்து ஆதமிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். அந்த இறைவனை, உங்களை எந்த இறைவன் ஒருவரிலிருந்து படைத்தானோ அவன் இறைவன் தான் உங்களை படைத்தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அந்த ஒரே ஒரு இறைவன் உங்களை படைத்தான், அந்த இறைவனை, அந்த ஒரு இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள், அஞ்சு நடங்க அப்படின்னு அல்லாஹ் போதிக்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்தே, அந்த ஒருவரிலிருந்து தான் உங்களை படைச்சேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒருவரிலிருந்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான். வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் என்று சொல்லிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதோடைய தொடர்ச்சியிலேயே வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரம் வ நிசாஆ, அந்த இருவரிலிருந்து தான் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். என்ன விளங்குதா? வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அதாவது அவரிலிருந்து அவரது துணையை அல்லாஹ் படைச்சான். அதுக்கு பிறகு வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரம் வ நிசாஆ, ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அவ்விருவரிலிருந்து தான் பல்கி பெருகச் செய்தான் என்று சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம். என்ன விளங்குதா? அதாவது எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றொருவர் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எவனை முன்னிறுத்தி, எந்த அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் போய் ஒரு கோரிக்கை வைப்பீங்களோ, எனக்கா அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கலாம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? இந்த மாதிரி எந்த இறைவனை முன்னிறுத்தி நாம் கோரிக்கை வைப்போமோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அங்கே இறையச்சத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இறைவனை அஞ்சுவதை பற்றித்தான் இந்த இடத்துலையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொல்லிட்டு
உறவினர்கள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். உறவினர்களை என்ன செய்யணும்? அல்லாஹ் அஞ்சுறது என்றால் வெறும் அல்லாஹ் அஞ்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு வெறும் இறைவனை வணங்குறது, தொழுகிறது, நோன்பு, அதெல்லாம் இறைவனை அஞ்சுவதனுடைய வெளிப்பாடு தான். ஒருத்தர் தொழுகிறது, நோன்பு வைப்பது இருந்தாலும் கூட உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சனா என்ன? உறவை பேணணும். உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை, இந்த மாதிரி உறவினர்கள் விஷயம் இருக்குதே அதுலேயும் நீதமாக நடக்கணும். இப்படி அந்த விஷயத்தையும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகைபா, அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். அப்போ இதுலேயே அல்லாஹ் இறையச்சம்னா என்னங்கிறத இந்த இடத்துலையும் பதிவு செய்கிறான். என்ன விளங்குதா? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அந்த ஒருத்தன் தான் உங்களை படைத்தான், அது ஒரே ஒருவரிலிருந்து படைத்திருக்கிறான், அந்த ஒருவரிலிருந்து தான் அவர் துணையை படைத்தான், அந்த இருவரிலிருந்து தான் ஆண் பெண் எல்லாரையும் பல்கி பெருகச் செய்தான் என்கிற எப்படி மக்கள் தொகை உருவானதுங்கிற அந்த ஒரு பாடத்தையும் எல்லாம் நடத்திவிட்டு, உங்களில் ஒருத்தர் மற்றவரிடத்தில் கோரிக்கை வைத்தால் எவனை முன்னிறுத்தி வைப்பீர்களோ அந்த இறைவனை நீங்கள் பயப்படுங்கள், அந்த அல்லாஹ்வை பயப்படுங்கள், அந்த அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், உறவினர்கள் விஷயத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சும்மா போய் இறைவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீ இவர்களுக்கு செய்ய, உலகத்தில் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய்யறியா? ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதாவது உறவினர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. அந்த ஒரு அடுத்தவன் இக்கேடு கட்டு போனால் எனக்கு நின்று ஒரு முஸ்லீம் இருந்துடக்கூடாது. அத்தீனு நசீஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறர் நலம் நாடுவது தான் இந்த மார்க்கம் என்று சொல்கிறாங்க. இந்த மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுதல். அப்போது ஒரு மனிதன் என்றால் அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டிருக்கும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்றால் அடுத்தவர்களுக்கு நலன் செய்யணும். அதில் குறிப்பாக உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலும் உறவை பேணி நடக்கக்கூடிய வகையிலும் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும்ங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு போதிக்கிறானா இல்லையா? அப்போது இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு ஆதாரமாக நம்ம இறைவனை அஞ்சுவதென்றால் வெறும் இபாதத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்தையும் நம்ம கவனிச்சிக்கிறணும், சொந்த பந்தங்களையும் கவனிக்கணும் என்பது சம்பந்தமாக நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதில் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு 3 நபித்தோழர்கள், 3 சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிடத்தில் வர்றாங்க. அல்லாஹுடைய தூதருடைய அமல் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ அதிகமாக அவங்க வணங்கினாங்க என்று தெரிந்து கொள்வதற்காக, அதே மாதிரி நம்மளும் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த சஹாபாக்களில் சிலர் என்ன செய்கிறாங்க, ஒரு 3 பேர் ரசூல்லாவுடைய மனைவிடத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு மனைவிடத்தில் கேட்குறாங்க, எப்படி ரசூல்லாவுடைய வணக்கம் வழிபாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க மனைவி இன்னென்னவாறு ரசூல்லா செய்வாங்க அப்படின்னு அந்த வணக்க வழிபாடுகள், அவங்க அல்லாஹுடைய தூதர் எப்படி எல்லாம் தொழுவாங்க, எப்படி அவங்க நோன்பு வைப்பாங்க என்கிற தகவலாம் சொன்ன பிறகு இவங்களுக்கு உள்ள ஒரு முடிவெடுக்கிறாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்க மன்னிக்கப்பட்டவங்க, அல்லாஹுடைய தூதர், அவங்க கம்மியாக அமல் செஞ்சால் கூட அல்லாஹ் அது எளிதாக ஏற்றுக்குருவான். என்ன, அவங்களுக்கு அவங்க தகுதிக்கேற்ப அவங்க அமல் செய்கிறாங்க. நம்ம சொர்க்கத்தை அடையணும்னா இதெல்லாம் பத்தாது, நம்ம நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 3 முடிவுகள் எடுக்கிறாங்க. 3 விதமான முடிவுகள். என்ன முடிவுன்னு கேட்டால், ஒருத்தர் சபதம் எடுக்கிறார். என்ன சபதம்? இனி நான் இரவு முழுவதும் தொழுதுகிட்டே இருப்பேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், இறையச்சம்னா சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இறையச்சம்னா அல்லாஹ் பயந்து அதிகமாக வணங்கிக்கிட்டே இருக்கணும், திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொழுதுகிட்டே நோன்பு வச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்குலாம் அது புரியணும். அதெல்லாம் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆனாலும் ஒருத்தர் அப்படியே சூஃபியாவே அப்படி மார்க்க அப்படி போக சொல்லலை. உற்றும் துறந்த முனிவர், அல்லாஹ்வுக்காக என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், அந்த மாதிரி இறைவன் போக சொல்லலை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கும் நேரம் ஒதுக்கணும், மனிதர்களுக்கு, உறவினர்களுக்கு, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த செய்தி நமக்கு அமைது. அதுக்காக இதை சொல்கிறோம். அப்போ ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு, இரவு முழுவதும் நின்று வணங்கிக்கிட்டே இருப்பேன், தொழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் பகல் முழுவதும் காலமெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன், டெய்லி பகலில் நோன்பு, விளங்குதா, டெய்லி காலமெல்லாம் நோன்பு அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். இன்னொரு சஹாபி முடிவெடுக்கிறாங்க, என் வாழ்க்கையில் இனி திருமணமே செய்ய மாட்டேன், திருமணமே என் வாழ்க்கையில்
இந்த பெண்களை வந்து திருமணம் செய்வதுங்கிறது வந்து இருக்கவே இருக்காது, எந்த பெண்ணையும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இறைவன் மீது நான் எந்த அளவுக்கு முகபத் வைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு இறைவனை நான் நேசிக்கிறோம் என்பதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று, இறைவனுடைய அருளை எப்போதான் பெற முடியும், அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க எண்ணம் வந்து எப்படி இருக்குதுன்னா அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும், இது அடிப்படையில் தான். அது ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. இது வந்து அவங்க நினைக்கிறது வந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம வணங்கணும்னு. இந்த செய்தி இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்ட விஷயம் வந்து ரசூலுல்லாவுக்கு சொல்லப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு அந்த 3 நபர்கள்ட்டையும் கேட்குறாங்க, ஏப்பா இன்னென்னவாறு இப்படி இப்படி செய்வதாக பேசிக்கிட்டது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அந்த 3 நபர்கள்ட்டையும் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த 3 நபர் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வந்து இவர் வந்து பகல் முழுவதும் நோன்பு வைக்கிறேன்னு முடிவெடுத்திருக்கிறாரு, நான் வந்து இரவு முழுவதும் நின்று வணங்குறேன்னு முடிவெடுத்திருக்கிறேன், அவர் திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் முடிவெடுத்திருக்காரு. இப்படியான செய்திகள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறேன். இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், இறையச்சம்னா என்னங்கிறத போதிக்கிறாங்க பாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அதிகம் அஞ்சுறது உங்களை விட நான் தான். நான் எப்படி இருக்கிறேன், நான் இரவில் தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கிறேன். தொழுவதற்கு சில நேரங்களா, தூங்குறதுக்கும் நான் என்ன செய்கிறேன், சில நேரங்களில் தொழவும் செய்கிறேன், சில நேரங்களில் தூங்கவும் செய்கிறேன். நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். காலமெல்லாம் நோன்புன்னு சொல்லி யாரு, உங்களை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லலை, இதை அல்லாஹ்வை உண்மையிலேயே உலகத்தில் நம்மளுடைய இந்த உம்மத்திலேயே அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிகராஜுங்கிற ஒரு விண்ணுலகம் பயணத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே 7 வானத்திற்கு அப்பால் அவர்களை அழைத்து சென்று சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அல்லாஹ் கண்கூட எடுத்து காட்டினான். சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இன்பங்கள் இருக்குது, அதே மாதிரி அதை மட்டும் காட்டலை, நரகத்தில் என்னென்ன வேதனை இருக்குது நரகத்தையும் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்து விட்டு வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கம் எப்படி இருக்குது, நரகம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் கண்கூடாக பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு அச்சம் இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஒரு இடத்துல கூட சொன்னாங்க, நீங்கள் அறிவதை நான் அதாவது நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாயின் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நான் அறிந்ததை நீங்கள் அறிஞ்சிங்கன்னு வச்சுக்கிறீங்க, அதிகமாக சிரிக்க மாட்டீங்க, குறைவாக தான் சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க அப்படி சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறையச்சமிக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களை விட நான் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், ஆனால் நான் சில நேரம் தொழவும் செய்கிறேன், இரவுல நின்று வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன் என்று இதை சொல்லிட்டு, எனது இந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை. என்ன விளங்குதா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இதுதான், எனது வழிமுறை, இதை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அப்போ இறையச்சத்தினுடைய இலக்கணத்தை நமக்கு அதில் பாடம் நடத்திடுறாங்களா இல்லையா? இறையச்சம் என்றால் சில பேர் அல்லாஹ் 5-2 காட்டுறதுக்காக ஒரே திக்ரிலே ஒரே தொழுகையிலேயே நான் எல்லாத்தையும் குடும்பத்தையும் விட்டுட்டு, சில பேர் பார்க்குறோம், நீ என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நான் 40 நாள் 6 மாதம்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படி போக சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை இது. விளங்குதா? சில பேர் அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வே அஞ்சணும். அல்லாஹ்வை அஞ்சுவதென்றால் குடும்பத்திற்காக உழைத்து நம்ம கொடுக்குறோமே, பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குறோமே, அதுவும் வணக்கமாக இஸ்லாத்தில் சொல்லப்படுது. ஒருவர் கையால் உழைத்து அவர் குடும்பத்தாருக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை கூட அல்லாஹ் நன்மையில் பதிவு செய்கிறான், அது கூட தர்மமாக பதிவு செய்யப்படுது. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், இறைவனை அஞ்சுவது என்றால் எல்லா விஷயத்திலும் நமக்கு அல்லாஹ் விசாரிப்பான். ஏன்ப்பா நமக்கு எதையெல்லாம் அல்லாஹ் அருக்கொடைகளாக தந்திருக்கிறானோ அது ஒவ்வொன்றிலும் நமக்கு விசாரணை இருக்குது. அல்லாஹ் நம்மளை கணக்கு கேட்பான். நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறானா, பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். இதை எவ்வாறு செலவழித்தாய், ஹலாலான முறையில் செலவழித்தாயா, இந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் நீ ஈட்டினாயா, அல்லது அதே மாதிரி இதன் மூலமாக தான தர்மங்கள் செய்தாயா, அல்லது வீண் விரயம் செய்தாயா என்றெல்லாம் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பானுங்கிற ஒரு பொருளாதார விஷயத்தில் கூட அல்லாஹ் அஞ்சணும். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு அருக்கொடைகளாக, பொருளாதாரம் மட்டும் இல்லை, பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சணும், இன்னும் அதே மாதிரி உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சணும். இப்படி
ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம இதை பற்றிலாம் விசாரிப்போம். ஒரே ஒருத்தர் தொழுகிறாரு, நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்கிறாரு. ஆனால் அடுத்தவன் பக்கத்தில் ஒருத்தவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனை கண்டுக்கிறவே இல்லை. இக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒரு வறுமை, அவங்களுக்காக உழைச்சி அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நான் சுபஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அல்லாஹ் அஞ்சுவதென்றால் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான்னு சொல்லிட்டு தொழுகையை போன்ற மற்ற வணக்கங்களை அல்லாஹ் அதிகமாக துதிப்பது எல்லாம் செய்யணும். இதைக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். அதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பானே, அதையும் செய்யணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்போ இந்த மாதிரி எல்லா விசாரணையும் நமக்கு இருக்குது. நமக்கு திராகத்திரமான அல்லாஹ் உடல் வாக்க தந்திருக்கிறானா? ஒருத்தர் ரத்தம் கேட்டு ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு தெரியுது. ஒருத்தருக்கு நமக்கு அழைப்பு வருது, கொஞ்சம் உங்களுடைய குரூப் பிளட்டு தேவை அப்படின்ட்டு தெரியுது. ஒரு வாய்ப்பு எல்லாம் நம்ம கொடுக்குறான், ரத்தம் கொடுக்குறதுக்குள்ள வாய்ப்பை. அதுக்காக ஏன் ரத்தத்தை நான் கொடுப்பேனா அப்படின்னு நம்ம இருக்கலாமா? ஒரு முஸ்லீம் இருக்கலாமா? இதன் மூலமாக எப்படியாவது அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பு, இதன் மூலமாக நான் நன்மையை சம்பாதிக்கணும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த மாதிரியான இறையச்சத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு இதில் போதிக்கிறான். அப்போ இந்த மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்குறோம். இது எதுக்குன்னு கேட்டால், இந்த இறையச்சம் நமக்கு எப்போ ஏற்படும், எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால், இந்த உணர்வு நமக்கு வருவதற்கு முக்கியமாக மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான். அதை மனசில் நினச்சிடணும். இதை பற்றி அல்லாஹ் நம்மளை மறுமையில் விசாரிப்பானே, அப்போ அந்த மறுமையினால் நம்ம என்ன நிலையில் இருப்போம் என்ற ஒரு உள்ளத்தில் ஆழமாக ஆணிவேர் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மறுமை நம்பிக்கையை ஆழமாக பதிவு செஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இறையச்சம்ங்கிறது நம்முடைய உள்ளத்தில் தானாகவே அதிகரிக்க ஆரம்பித்து விடும். அதனால தான் அல்லாஹ் மறுமையோடு ஒப்பிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், சில வசனங்களில் நமக்கு இறையச்சத்தை போதிக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், திருமறை குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் 1வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு போதிக்கிறான், யா ஐயுஹன்னாஸ். இதுலேயும் மனிதர்கள், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். மனிதர்களேன்னு அழைத்து விட்டு சொல்கிறான், இத்தகூ ரப்பக்கும், உங்களது இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறங்க. ஏன் தெரியுமா? இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த நாளின் திடுக்கம் இருக்கிறதே அது மிக கடுமையானதாக இருக்கும். அந்த நாள் இருக்கிற எந்த நாளே, மறுமை நாள், அந்த நாளினுடைய திடுக்கம் மிக கடுமையானதாக இருக்கும். எனவே மனிதர்களே அல்லாஹ்வை அஞ்சிக்கிறங்க என்று 22வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த இடத்திலும் அல்லாஹ் எதை பதிவு செய்கிறான்? மறுமையை வைத்து அல்லாஹ் அஞ்ச சொல்கிறான். விளங்குதா உங்களுக்கு? மறுமையினுடைய திடுக்கம் இருக்குதே, அதனுடைய திடுக்கத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், கோடான கோடி மக்கள், அதாவது இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இருக்காங்களே, இந்த மக்கள் மட்டும் இல்லை, உலகம் தோன்றிய காலம் முதல் உலகம் அழிக்கப்படக்கூடிய காலம் வரையில் எத்தனை மக்கள் வசித்தாங்களோ, எத்தனை கோடி பில்லியன் மக்கள் வசித்தாங்களோ, அத்தனை மக்களையும் நிப்பாட்டி திடுக்கு எழும்ப செய்யக்கூடிய ஒரு நாள் மறுமை நாள். அந்த நாளில் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய அந்த நாளில் எப்படி இருக்கும்? எல்லாம் சிதறி ஓடுவார்கள். எல்லாம் எப்படி ஓடுவார்கள் என்றால், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ் வ உம்மிஹி வ அபீஹ் வ ஸாஹிபத்திஹி வ பனீஹ். அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், அந்த நாளில் மனிதன் தனது சகோதரனை விட்டு ஓடுவான். தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பியை பார்த்தா கூட என்ன செய்து நல்லா இருக்காங்களா கேட்க மாட்டான், வெறுண்டு ஓடிடுவான். சகோதரனை விடுங்க, உம்மிஹி வ அபீஹ், தனது தாயை விட்டு வெறுண்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு வெறுண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹ், தன்னுடைய பிள்ளையை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு அவன் விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாள், அப்படிப்பட்ட அந்த நாளினுடைய திடுக்கம் இருக்குதே மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை, அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யணும்? அஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி இதற்கு இதே மாதிரி இந்த அபசவத்த வல்லாங்கிறதுல தான் நம்ம அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனமும் வருது. எது? மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய தாய் தந்தை விட்டு விரண்டோடுவான், தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விரண்டோடுவான்ங்கிற வசனம் எல்லாம் நம்ம அந்த அபசவத்த வல்லாளுடைய அந்த இறுதியில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 31வது அத்தியாயம் 33வது வசனம்,
அந்த வசனத்தில் கூட அல்லாஹ் இதே மாதிரி ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். எப்படி? யா ஐயுஹன்னாஸ், இங்கேயும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து சொல்கிறான். யா ஐயுஹன்னாஸ் சுத்தக்கூ ரப்பக்கும், மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சி கொள்ளுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹ்ஷவ் யௌமல்லா தஜ்ஸி வாலிதுன் அன் வாலிதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தந்தை மகனை காக்க முடியாத, மகன் தந்தையை சிறிதளவும் காப்பாற்ற முடியாத அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றானா, மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக்கிறங்க. ஏன் தெரியுமா? அதுக்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த மறுமை நாள் இருக்குதே, அந்த நாள் என்பது தன்னுடைய மகனை தந்தையால் காப்பாற்ற முடியாது. தான் மகன் கூட தகப்பனை காப்பாற்ற முடியுமா? சிறிதளவும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிட்டு, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. இது ஏதோ பொய்ன்னு நினைச்சிடாத, அல்லாஹ் ஏதோ சும்மா சொல்றான்னு நினைச்சிடாதப்பா. அல்லாஹுடைய வாக்குறுதி இன்ன வஅதல்லாஹி ஹக் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியிலே உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், ஏமாற்றுபவனும் அல்லாஹ்வை பற்றி உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் ஏமாந்துடாதீங்கப்பா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நினைச்சு நீ ஏமாந்து போய் நஷ்டத்தில் போயிடாத. எனவே நீ மறுமை அஞ்சிக்க, மறுமையை அஞ்சி வாழ்ந்துக்க, உலக வாழ்க்கையினுடைய மோகத்தில் போயிடாத. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆடம்பரங்கள், நிறைய காசு பணம் வருது, அதனால் நம்ம எப்படி தாம் தூம் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ பார்க்குறோம் வீண் விரயமான செலவுகள். அல்லாஹ் வந்து நமக்கு இன்றைக்கி பார்க்குறோம், எத்தனை வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. நீங்கள்லாம் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இங்கே உள்ளவர்களை விட பலர் அங்கே தன்னிறைவு பெற்றவர்கள் இருக்கலாம். நாம் சில இடங்களில் கேள்விப்பட்டோம், அதாவது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சில சகோதரர்கள் அல்லாஹ் வந்து நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தும் கூட அல்லாஹுடைய பாதையில் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்பவர்கள் ரொம்ப கம்மி. அதில் வந்து ரொம்ப அதை கூட செலவு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். முஸ்லீமாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் உலக மோகத்தில், உலக ஆதாயங்கள், அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க அதிகமாக கார் வாங்குறதா, பங்களா வாங்கணும், அந்த ஆசையிலேயே கோடிக்கணக்கில், என்ன இந்த உலக ஆசையிலேயே அதிகமான காசுகளை செலவு பண்ணி கோடிக்கணக்கில் அல்லாஹ் காசு கொடுத்துருப்பான். ஆனால் ஒரு ஹஜ்ஜிங்கிற அந்த வணக்கத்தை கூட ஹஜ்ஜிங்கிற கடமை தானே, செல்வ செழிப்பை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டாலே போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு காசு இருந்தும் கூட ஹஜ்ஜி செய்யாத எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. வேற வேற விஷயங்களை மூழ்கிறாங்க. நம்ம கடமை ஆயிடுச்சே, நாளைக்கு அடுத்த வருஷம் மௌத்து வந்துட்டோம்னா ஹஜ்ஜி கடமையான நிலையில் மௌத்தா போயிடுவோமேங்கிற பயம் வரல, அல்லாவோட அச்சம் வரல. ஒருத்தங்க எல்லாருக்கும் ஹஜ்ஜி கடமை கிடையாது. யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை வந்து போயிட்டு வர சக்தி பெற்றிருக்கிறார்களோ, உடல் விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் யார் சக்தி பெற்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். கடமையாக இருந்தும் கூட அதுக்கு போகாமல் எப்படி பொருளாதாரத்தை திரட்டலாம், வசதி எப்படி பெருக்கலாம், இதுலேயே தன்னுடைய காசை முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உலகத்தினுடைய அந்த அந்த மாதிரியான அந்த டெக்னாலஜி எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, நம்ம இந்த நாட்டில் நம்ம வசிக்கிறா இருந்தால் எப்படி மாடர்னாக இன்னும் எப்படி வாழலாம், இதுக்காகவே அந்த ஆடம்பர வாழ்க்கையிலேயே மூழ்கி போகிறாங்களே தவிர, இப்படி இருந்தால் தான் நம்ம பெரிய வெற்றியாளர்கள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. இந்த உலகத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய அந்த இடத்திலே அந்த மறுமை நாளில் ஏமாந்துருவீங்க. அதனால் அல்லாஹுடைய விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க. இந்த உலக விஷயத்தில் நீங்கள் போய் என்ன செஞ்சிடாதீங்க, இந்த வாழ்க்கை உங்களை ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையும் சொல்கிறான். இந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹுடைய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஆகவே அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழகான ஒரு அறிவுரையை இந்த 31வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 10வது வசனம், அந்த வசனத்தில் கூட இதே மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ்வை எப்படி அஞ்சணும் என்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லணும், அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். யா இபாதில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட எனது அடியார்களே. அல்லாஹ் சொல்றானா, எப்படி சொல்றான், ஈமான் கொண்ட, யா இபாதில்லதீன ஆமனு,
ஈமான் கொண்ட எனது அடியார்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களது இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலையும் அல்லாஹ் இறையச்சத்தை தான் போதிக்கிறான். உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹசனத்துன், அதாவது இவ்வுலகத்திலே நன்மை செய்தோருக்கு நன்மையே உள்ளது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது நன்மை செஞ்சீங்கன்னு வச்சுக்கிறங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யும், அதை வேஸ்ட் பண்ணிட மாட்டான். இன்னொரு வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா இல்லையா, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்தவரும் அதனுடைய பலனை காண்பார். அணு அளவு அற்பமான ஒரு அமல் செஞ்சால் கூட அல்லாஹ் அதை வேஸ்ட் ஆக்கிற மாட்டான், அதனுடைய பலனை அங்கே காண்பார். அந்த மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான், நன்மை இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் நன்மை செய்கிறீங்களா, நன்மைக்கு நன்மை தான். நன்மையை செஞ்சீங்கன்னா அதுக்கு நன்மையை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பதிவு செஞ்சிருவான். அதே மாதிரி அது தொடர்ச்சியில் சொல்லி காட்டுகிறான், வ அருளுல்லாஹி வாசிஆ, அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இருக்கிறது. அல்லாஹுடைய பூமி இருக்குதே ரொம்ப விசாலமானது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பி கைரி ஹிசாப், பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று இறைவன் கூறுவதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது யார் இதில் சகித்து கொண்டு பொறுமையாக இந்த உலகத்தில், அதாவது அல்லாஹுடைய பாதையில் நன்மையை செய்து கொண்டு யார் இருக்கிறார்களோ, அதில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் சகித்து கொண்டு யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கணக்கில்லாத கூலி வழங்கப்படும். நீங்கள் செய்த நன்மைக்கு நன்மை இருக்குதே, அந்த நன்மைக்கு நன்மையான கூலி மட்டும் கிடையாது, அந்த நீங்கள் எந்த நன்மை செய்கிறீர்களோ அந்த நன்மைக்கு மட்டும் கூலி இல்லை. நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சில விஷயங்கள் நமக்கு ஆசையாக இருக்கும், சில விஷயங்கள் ஹராமான விஷயத்தின் பக்கம் நம்மளை ஈர்க்குவாங்க. அதை இதை செய்யுண்டு வீண் விரயம் செய்யக்கூடிய எத்தனையோ ஆடம்பரமான செயல்களுக்கெல்லாம் காசை பணத்தை நம்மளை செய்தான் என்ன செய்வான், அப்படியெல்லாம் நம்ம உள்ளத்தை தூண்டிக்கிட்டு இருப்பான். அதையெல்லாம் செய்யாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால், அதில் நம்ம பொறுத்துக்கிட்டு பொறுமையாளராக நாம் இருந்தோம் என்றால் கணக்கில்லாத கூலி வழங்குவான் அல்லாஹ். கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்வதாக, எனது அடியார்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி எனது அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக, ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கன்னு இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமறை குர்ஆனில் ஏராளமான செய்திகள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள்ங்கிறதுக்கு சம்மந்தமாக அஞ்சு நடப்பவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹுடைய அருள் அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிற சம்மந்தமாக ஏராளமான வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறத பார்க்குறோம். அதில் சில வசனங்களை தான் நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்வோமே ஆனால், இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாரும் இறைவனுடைய பார்வையில் சமம் தான், எல்லாம் இறைவனுடைய அடிமைகள் தான், எல்லாம் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் தான். நம்மள அந்த உலக மக்கள்லையே நாம் சிறந்தவராக ஒருத்தர் கருதணும்னா, நீ கருதணும்னு ஆசைப்படுறியா, அல்லாஹ்வை நீ அஞ்சி நடந்தால் நீ சிறந்தவன். உண்மையிலே நம்ம அல்லாஹ் அஞ்சு நடக்கிறோமா இல்லையாங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம என்ன செஞ்சோம், அதில் சில முக்கியமான வசனம் அது. அதை தொடர்ந்து இறைவனை அஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானது, எப்படி மறுமையை பயந்து மறுமையில் உள்ள கொடுமை எப்படி இருக்கும், அதில் அல்லாஹ்வை நீங்கள் எப்படி அஞ்சணும் என்று அல்லாஹ் மறுமையில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் விசாரிப்பாங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் இன்றைய தினம் நம்ம பார்த்துருக்குறோம். இது அல்லாமல் இப்படி இறைவனை அஞ்சு நடக்கும்போது அதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கூலிகளை மறுமையிலே வைத்திருக்கிறான், எவ்வளவு நன்மைகள் அதுக்கு இருக்கிறது என்கிற சம்மந்தமாகவும், இதை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும் அது சம்மந்தமான சில படிப்பினைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி எனது இன்றைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.